ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்மளில் பல பேர் டயர் ரொம்ப தேஞ்சிருந்தாலும் அதை மாற்றாமலே ஓட்டிக்கிட்டு இருப்போம். இன்னும் சில பேர் டயர் தேயவே இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு ஒருக்க டயரை மாற்றிக்கிட்டே இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே தப்பு தான். ஒரு டயரை எப்போ மாற்றணும்னு தெரியாதனால தான் இந்த ரெண்டு பேருமே இந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மை சொல்லணும்னா, நம்ம டயரு அதை எப்போ மாற்றணுன்றதை நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம தான் கவனிக்கிறது இல்லை. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்மளோட எல்லா கார் டயர்லையுமே இந்த மாதிரி நடுவில் ஒரு த்ரெட் இருக்கும். இந்த த்ரெட்டு தான் அதுக்கான இண்டிகேஷன். இந்த த்ரெட்டு வரைக்கும் இந்த டயரோட அளவு தேஞ்சிருச்சுன்னா இதை மாற்றணும்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. இந்த ட்ரிக் இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா இல்லை இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.